This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. நேற்று ரிசல்ட் என்னங்க? நேற்று ரிசல்ட் என்ன? 637 இல்லைங்களா? 637 பாருங்கள், நம்மளது அழகாக பாஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா? நேற்றும் நான் தான் அந்த ஃபேமிலின்னு சொல்லி கொடுக்குறேன்ல, எதுவுமே பண்ணலைங்க. உங்களுக்கு புரியுதா? அங்கே பாருங்கள், அந்த 62 தான். 6ஓட பவர் என்னங்க? 1. 2ஓட பவர் 7 இல்லைங்களா? 6 மட்டும் வச்சுக்கிட்டு 2 மட்டும் பவர் பண்ணலைங்க, 67 இல்லைங்களா? பாருங்கள், அதை மட்டும் தான் கொடுத்துருப்பேன். 6ஓட பவர் 1, 2ஓட பவர் 7 இல்லைங்களா? 2, 6 இதை மட்டும் தான் பாருங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பேன். வேறு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா 2 நாளாக பாருங்கள், எஸ்டர்டே பிஃபோர் அப்படி தான். முந்தானத்து என்ன ரிசல்ட் வந்துச்சு? 518 வந்துச்சு. நம்ம முந்தானத்து ஏபி பாஸ் ஆச்சு இல்லைங்களா? 51 பாஸ் ஆச்சு. இன்றைக்கி நேற்று 67 இல்லைங்களா? ஏசி பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி போர்டு பாருங்கள், ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 1 கொடுத்தேன், பவர் 6ஆக மாறிடுச்சு. சி போல் 2 கொடுத்தேன், பவர் 7ஆக போச்சு இல்லைங்களா? ஸோ போர்டு பவரில் போயிடுச்சு. பட் நம்ம இதில் வந்து என்ன கரெக்டாக வச்சிட்டோம் இல்லைங்களா? ஸோ நேற்றும் ஒரு நல்ல ஒரு வெற்றி தான். டெய்லியும் நம்மளது எப்படியாவது நம்பருக்கு வந்துடுது இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் லைன் வருது. ஸோ நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, இவ்வளோ போடுறதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும். நம்பர்ஸ் கம்மியாக இம்பார்ட்டன்ஸ் நம்பர்ஸ் குறித்து கொடுப்பேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. போர்டு சிங்கிள் போர்டு, ஆல் போர்டு எல்லாமே இருக்குது. 4D 3D நம்பர் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அப்கிரேட் பண்ண வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி போர்டை பார்த்துருவோம். ஓகேவா? இந்த போர்டில் என்ன வர சான்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்படியெல்லாம் வைப்பானா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில். பரவாயில்ல, அவங்க டவுட்டை கேட்குறாங்க. பட் இப்படிலாம் வைப்பாங்களா அப்படின்னா வைக்கிறாங்க இல்லைங்களா? அங்கே பாருங்கள், நான் சென்டர் போர்டு மார்க் பண்ணுற பாருங்கள். நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் வந்திருக்கேன் பாருங்கள். கட் பண்ணுற பாருங்கள். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், இந்த 2லேருந்து மேலே பாருங்கள், 208 இருக்குது, 213 கீழே இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் லிங்க் ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க. பாருங்கள், 203, அதாவது 8 நீங்கள் 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 203ன்னு மேலே போகுது. கீழே பாருங்கள் 213. புரியுதுங்களா? ஆப்போசிட் இந்த மாதிரி வீக்லி ஒரு 3 days நமக்கு உட்காருங்க. ஓகேங்களா? வீக்லி 3 days நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகம். அதனால தான் நம்ம எடுத்து கொடுக்குறது. ஸோ இப்படிலாம் வைப்பானா? லாஜிக்கே இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. லாஜிக்கெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பட் நம்பர் நம்ம வந்து டெய்லியும் நம்ம கொடுக்குற நம்பர் வருது. நம்ம வந்து எடுத்து அவன் என்ன பேட்டர்னில் போகிறானோ அதே பேட்டர்ன் தான் போய் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? நம்ம தனியாக ஒன்றும் வந்து லாஜிக்கை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. 208, 218 புரியுதுங்களா? 208, 21, 8க்கு 8 வைக்கலாம். என்ன பண்ணலாம்? பவரில் 3 வைக்கலாம். ஸோ அதை தான் வச்சுருக்கான். புரியுதுங்களா? ஸோ இதுதாங்க. இந்த மாதிரி நாம் வந்து கொடுக்குறது இப்படி தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஆப்போசிட். அப்புறம் இன்றைக்கி பார்க்கும்போது என்ன வருதுன்னு கொஞ்சம் கவனிங்க. ஓகேங்களா? என்ன வருதுன்னு கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? இப்போது இதை நான் எடுத்துட்றேன். இந்த பாக்ஸை இப்போ எடுத்துட்றேன். இப்போது இவன் என்ன பாருங்கள், என்ன பேட்டர்னில் போயிட்டுருக்கான்னு பாருங்கள். இப்போ நான் சி போர்டில் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ சி போர்டில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? இதை கவனிங்க. இப்போது இதே மாதிரி பாருங்கள், இங்கேயும் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? பாருங்கள், இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்களேன், அப்படியே பார்த்தீங்கன்னா நம்பர் வச்சுட்டு வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? ஒரு சான்ஸ் இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஓகேவாங்க? பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே 5 சென்டராக வச்சுக்கோங்க. 5 அப்படியே வச்சுக்கிட்டு பாருங்கள், 0க்கு 0 வந்திருக்கும், 8க்கு 8 வந்திருக்கும், 7க்கு 7 வந்திருக்கும் இல்லைங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன அது வரிசையாக எடுத்து வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி வந்துட்டுருக்கு இல்லைங்களா? பாருங்கள், கிட்டத்தட்ட 4 days ரிசல்ட்டு சி போல் அப்படியே எடுத்து வச்சுட்ருக்கான். அப்படி பார்க்கும்போது ஒரு சான்ஸ் இன்றைக்கி வரத்துக்கு எடுத்து வைக்க சான்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? நான் வந்து இந்த லைன்ஸை மட்டும் நான் நம்பி என்றைக்கு நம்பர்ஸ் கொடுக்குறது இல்லைங்க. இதை தாண்டி எங்களோட பர்சனல் கால்குலேஷன் இருக்குது, நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. எல்லாம் பண்ணி தான் நம்பர்ஸ் நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இதை மட்டும் பேஸ் பண்ணி வரதில்லை. ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு சான்ஸ் இருக்கும்போது இது வந்து என் பர்சனல் கால்குலேஷனில் வருதுன்னு பார்ப்பேன். இதையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி மட்டும்தான் நான் கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி சான்ஸ் 5-0 சி போல் வரதுக்கு ஒரு பாசிபிள் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போது நமக்கு சி போல் 5-0 ஓகே பாசிபிள் இருக்குது. அப்போ பி போர்டில் பார்ப்போம். ஓகேங்களா? இன்றைக்கி ஆல் போர்டுக்கு ஒரு சான்ஸ் 5-0 வரதுக்கு இருக்குங்க, சான்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பி போர்டு வந்து இந்த சி போர்ட்லேயோ பி போர்ட்லேயோ 5-0 இன்றைக்கி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? பி போர்டு போகலாம். பி போர்டை கவனிங்க. பி போர்டில் இப்போ பாருங்கள் எப்படி வருது நம்பர்ஸ் பாருங்கள். இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துடுறேன். இப்போ பி போர்டை கவனிங்க. நேற்று நான் இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? எப்படி எடுத்திருக்கான் நேற்று? மறுபடியும் சொல்கிறேன். 208 இல்லைங்களா? 208ன்னு மேலே போகுது. 218, 8 வைக்க பதில் என்ன பண்ணிட்டான்? பவர் பண்ணி 3 வச்சுருக்கான். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எடுக்கிறான்னு சொல்லிகிட்டே தான் வந்துட்டுருக்கேன் ரெகுலராகவே. ஓகேங்களா? சரி, பார்க்கும்போது இப்போ நான் மார்க் பண்ணுற பாருங்கள்.
இப்போ நான் பாக்ஸ் போடுறேன். இங்கே பாருங்கள், இதே மாதிரி நாம் இங்கே ஒரு பாக்ஸ் போடுவோம். நேற்று எப்படி எடுத்தோம் அதே பேட்டர்ன் எடுப்போமா? ஓகேவா? அங்கே பாருங்கள். ஓகே, இங்கே வைக்கிறேன். ஓகேவா? இப்போது இதை ரெண்டாக கட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதை கட் பண்ணட்டுமா? இங்கே பாருங்கள், இந்த ஒன்றை சென்டராக வச்சுக்கிட்டு பார்ப்போமா? இந்த ஒன்றை சென்டராக வச்சுக்கிட்டு 120ன்னு மேலே போகுதுங்க இல்லைங்களா? என்னங்க வரணும்? சிம்பிளாக பாருங்கள், அவ்வளோதாங்க மேட்ரு, ஒன்றுமே இல்லைங்க. 120ன்னு மேலே போகுது. அப்போது 130ன்னு கீழே வரலாமா? புரியுதுங்களா? 130ன்னு கீழே வரலாமா? ஸோ பி போர்டுக்கு என்னங்க சான்ஸ் கொடுங்க? 120, 120, 130 இல்லைன்னா என்னங்க 35. புரியுதுங்களா? இப்போ நம்ம சொன்னதில் பி போர்ட்லேயோ சி போர்ட்லேயோ கண்டிப்பாக 5 சைபர் வரதுக்கு பாசிபிள் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ 120ன்னு வைக்கலாம், 130ன்னு ஆப்போசிட்டில் சைபர் வைக்கலாம். இல்லைன்னா அந்த சைபரை பவர் பண்ணி என்ன பண்ணிவிடுவான்? 5 வச்சுருவாங்க. அப்போது இங்கே நாம் 5 வச்சு பார்ப்போமா? 5 சைபரோ பி போர்டுக்கு வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஓகேங்களா? பி போர்டுக்கு 5 சைபர் வரதுக்கு பாசிபிள் அதிகம். அதே மாதிரி நம்ம சி போர்டுக்கு என்ன பார்த்தோம்? 5 சைபர் தான் பார்த்தோம். அப்போது பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் இப்போ இன்றைக்கி ஆல் போர்டு நம்பர் 5 சைபர் அழகாக வச்சு பார்க்கலாங்க, அழகாக வரும். அதே மாதிரி டெய்லியும் அந்த ஃபேமிலி கொடுத்துட்ருக்கேன் இல்லையா? இன்றைக்கும் அதே மாதிரி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஏபிபிசிஎஸ்சி கண்டிப்பாக நம்மளுக்கு உட்காந்துட்டு வருது, உங்களுக்கு தெரியும். அழகாக வந்து நேற்றுக்கு வந்துச்சு, முந்தினத்து நம்ம ஏபிபிசி நான் ஒரே ஃபேமிலி தான் கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி எதையும் கொடுத்துட்றேன். நீங்கள் லைன்ஸையும் பார்த்துருவோம். ஓகேவா? லைன்ஸையும் பார்த்துட்டு போர்டு பிரகாரம் இதாங்க வருது. ஓகேங்களா? இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம லைன்ஸையும் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் நம்பர்ஸ்க்கு போயிடலாம். ஆகஸ்ட் மந்த் எடுத்து வச்சுருக்கேன், வேறு எங்கேயும் இல்லை. அந்த ஆகஸ்ட் மந்த்தை கவனிச்சிங்கன்னா பாருங்கள். இப்போ இங்கேருந்து நான் பாக்ஸ் போடுறேன், ஒரு பாக்ஸு, அதை கவனிங்க. இப்போது நான் இங்கேருந்து ஒரு பாக்ஸ் போடுறேன். ஓகேவா? பாருங்கள், நேற்று அதாவது எஸ்டர்டே பிஃபோர் வந்து ரிசல்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். எஸ்டர்டே பிஃபோர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 220 வந்துச்சு இல்லைங்களா? இங்கே பாருங்கள் 2 சைபர் பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 518 அடித்தா இல்லைங்களா? 518க்கு பாருங்கள், இந்த சைபருக்கு 5, 1, 8 அப்படியே இருக்கும். அதே மாதிரி நேற்றுனுங்க ரிசல்ட் வந்துச்சு 637 வந்துச்சுங்க. ஓகேங்களா? நம்மளும் என்ன கொடுத்துருந்தோம்? ஏசி 67 கொடுத்தோம். அழகாக நம்மளது பாஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், 6, 7 இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி பேட்டர்லாம் எடுப்பான், ஒரு 4 நாளைக்கு கண்டினியூவாக வருங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஸோ நேற்று அதே மாதிரி பாருங்கள், 637க்கு என்ன பண்ணியிருக்கான்? சென்டர் போர்டு மட்டும் என்ன பண்ணியிருக்கான்? மாற்றி 6, 7 அப்படியே பாஸ் ஆச்சு. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பிப்ரவரி மந்த் வாங்க. பிப்ரவரி மந்த் வந்தீங்கன்னா இப்போ நான் மறுபடியும் ஒரு பாக்ஸ் போடுறேன், கவனிங்க. இப்போது மறுபடியும் ஒரு பாக்ஸ் போடுறேன், இப்போ போடுறேன் பாருங்கள். ஓகே, இப்போது ரிசல்ட் வந்து 220 அடிச்சா இல்லைங்களா? இப்போ 220ங்க பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? 830ன்னு மேலே போகுது இல்லைங்களா? அப்போது 830 அப்படிங்கிறதும் 330ங்கிறது ஒன்று, அந்த பேட்டர்ன். ஓகேங்களா? ஒரு டபுள்ஸாக வந்த மாதிரி அந்த பேட்டர்னை வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 220 ஆல்மோஸ்ட் ஒரு நம்பர் கழித்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பாருங்கள், இங்கே கட் பண்ணுறேன். இங்கே என்னங்க இருக்குது? 563 இருக்குங்க. அதுக்கு அடுத்த வந்து ரிசல்ட் என்னங்க? இங்கே பாருங்கள், 518. அப்போ 5க்கு 5, 6க்கு 1, அப்போது 3க்கு இல்லைங்க 8. புரியுதுங்களா? அழகாக 3 நம்பரும் பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நேற்று பாருங்கள், 637 ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும். 9 6 திருப்புவான்னு 6, 3, 7 பாருங்கள், நேற்றுமே ரிசல்ட்டு பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு சான்ஸ் பாருங்கள், 201ன்னு இங்கே இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ 201 வரதுக்கு பாசிபிள் இருக்கும். கணக்கில் வருதான்னு பாருங்கள். 201, அதே மாதிரி 251 வரதுக்கு ஒரு பாசிபிள் இருக்குங்க. இந்த மாதிரி கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஓகேவா? வந்துச்சுன்னா அழகாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 251, அதே மாதிரி 751 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் இருக்குது. இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி வரதுக்கும் பாசிபிள் இருக்குது. உங்கள் ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா? இந்த லைனை பாருங்கள். ஓகேவா? நம்ம இந்த மாதிரி தான் நம்ம எடுத்து கொடுத்து வின்னிங் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி 3 நம்பருமே. ஸோ இந்த மாதிரி லைனில் வராதுன்னு நினைக்காதீங்க. ஸோ கவனிங்க, எதையுமே நம்ம கேர்லெஸ் விடக்கூடாது. ஸோ கவனிங்க. ஸோ இப்போது 1ஆந்தேதி நமக்கு எங்கே ரிசல்ட் அடித்தான்? 1ஆந்தேதி என்ன ரிசல்ட் அடித்தான்? 443 அடித்தா இல்லைங்களா? இங்கே பாருங்கள், 4, 4, 2 இருக்கும் இல்லைங்களா? அப்புறம் 2ஆந்தேதி என்னங்க ரிசல்ட் அடித்தான்? 980 அடித்தான். 980 அடித்தான். இப்போ ரைட் டு லெஃப்ட் பாருங்கள், 980க்கு என்னங்க இருக்குது? 98 இல்லைங்களா? இதுலேயுமே பிசி பாஸ் ஆகிடுச்சு. அடுத்தது நீங்கள் லெஃப்ட் டு, அதாவது ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்டு பாருங்கள். இப்போது அடுத்தடுத்த எனக்கு ரிசல்ட் 805 அடித்தாங்க. இங்கே என்னாச்சு? 5 மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் பாஸ் ஆகலை. இந்த லைனை விட்டுருங்க. அடுத்து நமக்கு என்ன ரிசல்ட் அடித்தான்? 260 அடித்தான். 220 அடித்தாங்க. இப்போ பாருங்கள், ரைட் டு லெஃப்ட் பாருங்கள். 220க்கு 7க்கு 2, 5க்கு 0 இல்லைங்களா? ஏசி
பாஸ் ஆகிருக்கு இதுலேயும். அதுக்கடுத்து என்ன ரிசல்ட் அடித்தோம், 518 அடித்தாங்க. இங்கே பாருங்கள், இப்போது ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் பாருங்கள், 518க்கு 5 1 இல்லைங்களா? அப்போது ஏபி முந்தினத்து பாஸ் ஆச்சு. அதே மாதிரி இப்போது லெஃப்ட் டு உங்கள் இப்போ ரைட் டு லெஃப்ட் பாருங்கள். இப்போ பாருங்களேன், நேற்று என்னங்க ரிசல்ட் அடித்தோம், 637 அடித்தாங்க. பாருங்கள், அப்படி என்ன இருக்குது, 682ன்னு உங்கள் ரைட் டு லெஃப்ட் இருக்குது. அப்போ 6 8க்கு 3 2க்கு 7 புரியுதுங்களா? அப்படியே 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என்னங்க சான்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் இன்றைக்கி என்னங்க சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எப்படி பார்க்கணும், லெஃப்ட் டு ரைட் பார்க்கணும். இப்போ லெஃப்ட் டு ரைட் பார்த்தா இன்றைக்கி என்னங்க சான்ஸ் இருக்குது பாருங்கள், 730 இருக்குங்க. புரியுதுங்களா? 730 இல்லைங்களா? ஸோ 730 அதே மாதிரி 735 இந்த மாதிரி கணக்கு வருதுன்னு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி லைன் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கப்போ சடனாக கொண்டு வந்து என்ன பண்ணுவான், ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இந்த 3 நம்பரை வச்சுருவாங்க. 730ன்னு வச்சுருவான். புரியுதுங்களா? இல்லை சைபர் 37ன்னு திருப்பி வச்சுருவான். ஸோ சைபர் 37 730 இல்லைங்களா? இல்லை ஒரு நம்பரை மாற்றி என்ன பண்ணலாம், 703 அப்படிங்கிற மாதிரி நம்பர் வருதுன்னு பாருங்கள். எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா? இதையும் வச்சுட்டு நான் கம்பேர் பண்ணி என் ஃபர்ஸ்ட் கலெக்ஷனோட மிங்கிள் பண்ணிவிட்டு நான் நம்பர்ஸ் இப்போ கொடுத்துட்றேன். இப்போ வந்து டெய்லியும் கொடுக்குற மாதிரி ஆஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். இதே நேற்று கொடுத்த மாதிரியே தான், 2 நாளாக கொடுத்த மாதிரி அந்த ஒரே ஃபேமிலி நம்பர்ஸ் தான். 34 பவர் பண்ணால் என்னங்க, 3 பவர் பண்ண 8, 4 பவர் பண்ண 9, அதை மட்டும் தான் மாற்றி வச்சு இந்த நம்பர்ஸ்குள்ளே மட்டும்தான் பவர்ஸ் மட்டும் தான் வச்சு கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 8 நம்பர் தான் வரும். ஸோ பார்த்து உங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளோ நம்பர்ஸ் வேணால், நம்பர்ஸ் கம்மியாக வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 மணிக்கு டெய்லி நான் வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் அப்டேட் பண்ணேன் மெம்பர்ஸ்க்கு. கம்யூனிட்டி போஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தா தெரியும். அதே மாதிரி ஏ போர்டில் 6, பி போர்டில் சைபர் 5, சி போர்டில் 1 சைபர் கொடுத்துருக்கேன். அப்புறம் 561 பாக்ஸ் கொடுத்துருக்கேன். பாக்ஸ் ட்ரை பண்ண முடியாதவங்க 561 ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்பர்ஸ் வேணும், சிங்கிள் போர்டு ஆல் போர்டு நம்பர் வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.